11வது மாதம் 11ஆந்தேதி சஷ்டி அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வருது. அதனால் எந்த ஒரு தெய்வத்தை கும்பிட்றதா இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம வந்து ரெடி பண்ணணும் இல்லையா? அதனால் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே குலதெய்வம் அடி எடுத்து வைக்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு சொம்பில் தண்ணி விட்டு பூ போட்டு பன்னீர் விட்டு பச்சை கற்பூரம் மஞ்சள் அப்புறம் ஜவ்வாது வெற்றிவேர் இதெல்லாம் சேர்த்து என்கிட்ட என்னென்ன இருந்ததோ அது எல்லாத்தையும் வந்து போட்டுக்கிட்டேன். போட்டு எடுத்துகிட்டு போய் வந்து நிலவாசப்படிக்கு முன்னாடி நான் வச்சுட்டேன். நம்ம குலதெய்வம் வீட்டுக்குள்ளே அம்மன் சாமி, அதனால் வீட்டுக்குள்ளே வரும்போது நல்ல மனநிறைவாக வரணும், நமக்கும் வந்து மனநிறைவாக இருக்கணும் அப்படின்றதுனால முன்னாடி கொண்டு போய் மனசார வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முருகருக்கு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சர்க்கோணம் வந்து போட்டுக்கிறேன். நம்ம வந்து நான் வந்து எப்பயும் கும்பிட்ற இடத்துக்கு சாமி பூஜைக்கு பக்கத்துலேயே வந்து சர்க்கோணம் போட்டு கீழே தான் நான் போடுறேன் தரையில். சர்க்கோணம் போட்டு அதில் ஓம் நடுவில் போட்டுட்டு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சரவண பவ அப்படின்னு 6 எழுத்தையும் நான் எழுதிக்கிறேன். அது மேலே வெற்றிலை வச்சு நம்ம 6 அகல் வச்சு ஏற்றணும் அப்படின்னா அது வெற்றிலை தீபம். நான் வெத்தலை வைக்கலை, அதனால் அகல் மட்டும் அப்படியே வச்சு நான் வந்து ஏற்றிக்கிறேன், தீபம் வந்து ஏற்றிக்கிறேன். வெளியில் நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுற இடம் வெளியில் தான். குலதெய்வத்தை நினச்சி நான் வந்து வெளியில் ஏற்றிட்டு அதை தொட்டு மனசார கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போயிட்டு எல்லா விளக்குமே நான் வந்து ஏற்றுவேன். எல்லாருடைய லைஃப்லேயும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி எனக்குமே நடந்தது. ஒரு சிலருக்கு வந்து நடக்கிறப்போ புரிஞ்சுப்பாங்க, உணருவாங்க. ஒரு சிலருக்கு வந்து புரியவும் முடியாது, உணரவும் முடியாது அந்த அமானுஷ்யத்தை. அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் புரிஞ்சுக்கிட்டு உணர்றாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் வந்து பிரச்சனையே. எனக்கு அடிக்கடி அந்த அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கும். ஆனால் வந்து அதெல்லாம் பெருசாகலை. ஆனால் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மனசு கஷ்டப்படுற அளவுக்கு வந்து நடந்தது. அதில் வந்து எனக்கு கை கொடுத்த தெய்வங்கள் ஒரு சில தெய்வங்கள். என்னோடய இஷ்ட தெய்வம் முக்கியமாக காளி. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா என்னை தேடி வந்தவர் வந்து முருகர். அதுக்காக தான் அவருக்கு வந்து சர்க்கோணம்லாம் வீட்டில் போட்டு நான் வந்து சாமி கும்பிட்றேன். முருகரை வந்து நான் கும்பிட்டதே கிடையாதுங்க. இப்போ ஒரு 6 மாதமாக தான் முருகர் வந்து நான் மனசார வந்து கும்பிட்றேன். நீங்களாம் வந்து முருகரை கும்பிடுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.